அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு இன்று காலை செய்யூர் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையில் சென்றுள்ள வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி தரும் தகவல்களை பார்ப்போம். வணக்கம் விநாயகமூர்த்தி. சொகுசு விடுதியில தங்க வைக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏக்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க? அந்த விசாரணை இப்ப முடிவடைஞ்சிருச்சா? எவ்வளவு மணி நேரமா இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது விநாயகமூர்த்தி? வணக்கம். காலையில 6:20க்கு வட்டாட்சியர் ராமச்சந்திரன், ஏடிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிங்க இங்க எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த சொகுசு பங்களாவுக்குள்ள வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 இல்ல 7 மணி நேரமா ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடமும் தனி அறையில் விசாரணை நடத்துறாங்க. நீங்க வற்புறுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு இங்க வரவைக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறாங்களா? மிரட்டி ஏதாவது இங்க தங்க வைத்திருக்காங்களா என்றெல்லாம் இந்த ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தனியான இடத்துல தனி அறையில விசாரணை நடத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் தனியாக அப்படி எல்லாம் எதுவும் இல்லை, என்னென்ன அவங்களுடைய விருப்பமோ என்னென்ன எதுக்காக மிரட்டி வச்சுக்கிறோம்னு சொல்றாங்களோ, நான் என்ன மிரட்டல, நான் இங்கே தான் இருக்கிறேன், என்ன யாரும் விருப்பத்தில் எல்லாரும் என்னோட பேசுறாங்க, என் உறவினர்கள் என்னோட பேசிக்கொண்டிருக்காங்க என் போன்ற தகவல்களை அவங்க அந்த குழுவினர், அதாவது வட்டாட்சியரிடம் எழுத்து மூலமா கொடுத்துக்கிறாங்க. இந்த தகவல்களை எல்லாமே நாளை திங்கட்கிழமை கோர்ட்டில் முறைப்படி ஒப்படைப்பதாக ஏடிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் பத்திரிகையாளரிடம் கூறியிருக்கிறார். விநாயகமூர்த்தி, தற்போது சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏக்களை அவர்களது உறவினர்கள் அல்லது தொகுதி மக்கள் சந்திக்க முடியுதா? அது பத்தின தகவல் இருக்கா? இப்போ இடையில செல்போன்ல பெரம்பலூர் எம்எல்ஏ பேசினேன். அவர் என்னாண்ட என்னுடைய குழந்தை 5 மாத குழந்தை கூட இப்போ குழந்தையோட என்னோட மனைவி இந்த சொகுசு பங்களா என்ன சந்தித்து தான் போறாங்க, என்னுடைய தொகுதி மக்கள் என்ன பேசிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. தனியரசு எம்எல்ஏ நான் ரொம்ப நாளா கார்லயே சுத்தின்னு இருக்கிறேன், இப்ப நான் இங்க சைக்கிள்ல சுத்தி இருக்கிறேன், ஒரு உற்சாகமா இருக்குது எனக்கு, என்ன யாரும் கட்டாயப்படுத்தலன்னு சொல்றாங்க. நடிகர் கருணாஸ் எம்எல்ஏ, அதாவது மூவேந்தர் புலிப்படையினுடைய தலைவர் கருணாஸ் இங்க ரொம்ப ஜாலியா அவரே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி அவர் கையால மீன் குழம்புலாம் ஆக்கி இங்க எல்லாருக்கும் பரிமாறி இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க நாங்க சுதந்திரமாக தான் இருக்கிறோம், ரொம்ப ஜாலியா இருக்கிறோம், மன உளைச்சல் இல்லாம இருந்திருக்கிறோம் அப்படி சொல்றாங்க மேடம். விநாயகமூர்த்தி, அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் என்ற தகவலை சொன்னீங்க. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அங்க தங்க வைக்கப்பட்டதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருவதாகவும் வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, நேற்று இரவு இங்க இருக்கிற உள்ளூர் பொதுமக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் சுமார் ஒரு 50 மேற்பட்டோர் இங்க போகிற வாகனங்கள் எல்லாம் மடக்கி எங்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படுது. நீங்க எல்லாம் வராங்க, யாரும் புதிய ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ரவுடிஸ் மாதிரி ஆட்களா நிறுத்தி எங்களையே வழி மடக்கி எந்த ஊர் எங்க போறீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதனால எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது, நிம்மதி இல்ல, பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே போக முடியல, எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் சொல்லி பேசினாங்க. இது தொடர்ந்தா நாங்க போராட்டம் நடத்துவோம்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற உள்ளூர் பிரமுகர்களை பெரியவர்கள் கூட்டு வச்சு அவங்களோட பேசி இவங்க இப்ப சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போது அது மாதிரியான எந்த சம்பவமும் நடைபெறல.